கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நம் 21 நாள் ஜெபத்திலையும் செய்தியுடைய தலைப்பு நேற்றே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதாவது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தொழிலாளிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமே. நேற்று தினத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் வரைபடத்தை மோசவுக்கு காண்பித்தாலும் அதை செய்வதற்கு ஞான அர்த்தமுள்ள தொழிலாளிகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தொழிலாளியை குறித்து பார்க்க போகிறோம். தொற்கால். இவங்க என்ன அதாவது தொழில் செய்தார்கள் என்று சொன்னால், துணி தைக்கிற அதாவது அந்த தையல் தொழிலை நம்ம செய்தவர்களாக காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன அதாவது வேலை செய்கிறோமோ அது மூலமா கிறிஸ்துவனுடைய அதாவது சுவிசேஷங்களை நம்ம அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் திரும்ப வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே சரி கவனிக்கலாம். வேதாகமத்துல சீஷர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒரே ஒருத்தருக்கு தான் சீஷி என்ற பட்டம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சீஷி என்று சொன்னா கவனிக்கலாம். அதாவது தேவனுடைய வழியை பின்பற்றவர்களும் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவர்களும் தான் யாராக இருக்க முடியும்னா சீஷர்களும் சீஷிகளாக இருக்க முடியும். உலகத்தில் கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, அவங்க குருவை போலவே இவன் என்ன பண்ணுறான், நடக்கிறான், பேசுகிறான். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இவனுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி உலகத்திலே நம்ம சொல்கிறாங்க. அதே போல தான் நாம் தேவனுடைய சீஷர்களாக இருப்போம்னா, சீஷிகளாக இருப்போம்னா கவனிப்போம். தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வழியை பின்பற்றுவர்களாகவும் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். நம்ம ஜென்ம காரியங்கள் அல்ல, பாவங்கள் அல்ல, கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தவர்கள் தான் சீஷி என்று சொல்லப்படுகிறது. எதற்காக இவங்களை சீஷி என்று அழைக்கப்பட்டார்கள் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இவங்க எங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுன்னா யோப்பா பட்டணத்தில் இருந்தாங்க. இந்த யோப்பா பட்டணத்தில் யார் சுவிசேஷத்தை அறிவித்தது, யார் மூலியமாக இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்று சொல்லி பார்த்துட்டு மூன்றாவதாக எந்த காரியத்தை பார்க்க போறோன்னா, தேவ பிள்ளைகளே, இவங்களை ஏன் வேதம் சீஷி என்று அழைக்கப்படுது? வேதாகமத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சீஷி என்று சொல்லப்படுது. அதுதான் யார் என்று சொன்னா இந்த தொற்கால். அல்லேலூயா. கவனிப்போம். தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாமா? கொஞ்சம் வாசிங்க, கவனிங்க. யோப்பா பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டு இருப்ப வாசிங்கம்மா. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே சரி கவனிக்கலாம். இவங்களுக்கு 2 பெயர். எபிரேய பெயர் தபித்தால், அது யூத பெயர் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. பெற்றோர் இவங்களுக்கு பெயர் வச்சாங்க தபித்தால். இது எபிரேய மொழியில தபித்தால் யூத பெயர். பாருங்க, கிரேக்க மொழியில தொற்கால் என்று பெயர் வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இது 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான், அழகிய பெண்மான் என்று பொருளாக இருக்கிறது. ஆமே. சரி, இவங்க எந்த பட்டணத்துல இருந்தாங்களாம்? யோப்பா பட்டணத்துல இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த யோப்பா பட்டணம் மிகவும் பிரசித்தப்பட்ட பட்டணமாய் காணப்பட்டது. உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லிக்கின்னு வர, தயவுசெய்து நல்லா கவனிங்க. இந்த யோப்பா பட்டணத்துல துறைமுகம் காணப்பட்டது. கவனிக்கலாம். யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க புறப்பட்டு போ, நினைவுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆனா இவரோ, நீங்க யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, போயிட்டு யோப்பா பட்டணத்துல போயிட்டு, யோப்பால துறைமுகம் இருக்கிறது. அங்க யோப்பாவுக்கு போயிட்டு பாருங்க, கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போக முடியாது என்ன பண்றாரு, பயணம் பண்ணுகிறத நம்ம இவர் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அந்த யோப்பாவுக்கு
நேர் திசை, இந்த திசையில போனா தர்ஷிஷுக்கு போகலாம், இந்த திசையில போனா எங்க போகலாம்? நினைவுக்கு போகலாம். ஆமே தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை சொல்றேன். எருசலேம்ல இருந்து கவனிக்கலாம், எருசலேம்ல இருந்து இந்த யோப்பா பட்டணம், எருசலேம் இப்படி வரும். எருசலேம்ல இருந்து யோப்பா, எல்லாரும் போர்டை பாருங்க, யோப்பா இங்கதான் இருக்குது. எருசலேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 30 மைல் தூரம். கவனிக்கலாம், கவனிக்கலாம். நீங்க அதை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாசிங்கம்மா. அதே வசனம் 36ல இருந்து வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதால் எனும் பேர். இல்லைன்னா 36 வாசிங்க, 6 வாசிங்க. பேதுரு ஊழியம் செய்திருந்த ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடி. லித்தா, லித்தா தானே? லித்தா கவனிக்கலாம். லித்தா என்பது இங்க மேல இருக்குது. லித்தாவுக்கும் யோப்பாவுக்கும் 12 மைல் தூரம். எருசலேம்ல இருந்து யோப்பாவுக்கு போனோம்னா 30 மைல் தூரம். கவனிக்கலாம், இங்கதான் யாரு போயிட்டு, அதாவது பயணம் போறதுக்காக போறாரு, யோனா தீர்க்கதரிசி போறார். இந்த யோப்பா பட்டணத்துல போயிட்டு கப்பல் ஏறி இப்படி போனா தர்ஷிஷுக்கு போகலாம், தர்ஷிஷுக்கு போகலாம். இப்படி போனா எங்க போகலாம்? நினிவேவுக்கு போகலாம். அல்லேலூயா. சரி, இது என்ன பட்டணம்? துறைமுக பட்டணம். நான் முதலாவது யோப்பாவை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கின்னு வரேன். தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க பாருங்க. யோசுவாவின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, கானானை யோசுவா பங்கிட்டு கொடுக்கும் போது தான் கோத்திரத்துக்கு யாப்பே என்கின்ற பட்டணத்தை நம்ம கொடுக்கிறார். அந்த யாப்பே என்கின்ற பட்டணம் தான் யாப்போ என்கின்ற பட்டணத்தை கொடுக்கிறாரு தான் கோத்திரத்துக்கு. அந்த பட்டணத்துக்கு பெயர் தான் நேரு யோப்பா என்று சொல்லப்படும். கொஞ்சம் வாசிக்கிறேன், வேகமா இருங்களேன். சரி, யாப்போவா? சரி, கவனிக்கலாம். இது யாருக்கு கொடுக்கிறார்? யோசுவா தான் கோத்திரத்தாருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தை குறித்து சொல்றீங்கன்னு வரேன். இந்த யோப்பா பட்டணத்துல விசேஷம் எது? துறைமுகம். கவனிக்கலாம். முதலாவது யாரை பார்த்தோம்? யோனாவை பார்த்தோம். ரெண்டாவது யோசுவா பங்கிட்டு கொடுத்த பட்டணம் தான் கோத்திரத்தாருக்கு எது வந்தது? யோப்பா பட்டணம் வந்ததை பார்க்கிறோம். மூன்றாவதாக தெய்வ பிள்ளைகளே, சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது தீருவின் ராஜா ஈரான் கேதுரு மரங்களை வெட்டி, தான் தேசத்துல இருக்கிற கேதுரு மரங்கள் எல்லாம் வெட்டி கப்பல் வழியா எங்க வந்து இறங்குதுன்னா, இறங்குற இடம் எங்கன்னா யோப்பா பட்டணத்தில் தான் வந்து இறங்குது, துறைமுகத்தில் தான் வந்து இறங்குது. அங்கிருந்து தான் எருசலேமுக்கு கொண்டு போயிட்டு சாலமோன் என்ன பண்ணாருன்னா தேவாலயத்தை கட்டுகிறது. 2 நாளாகமும் 2:16. கொஞ்சம் வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 2:16. லீபனோனிலே வெட்டி தெப்பலங்களாக கட்டி பாருங்க, எங்க இருந்து அனுப்புவோம்? எதில் அனுப்புவோம்? அதாவது கடல் வழியாக அனுப்புவோம். யோப்பா மட்டும் வரும். அங்க இருந்து எங்க எடுத்துன்னு போயிடு? எருசலேமுக்கு எடுத்துன்னு போயிடுன்னு சொல்றாரு. இது துறைமுக பட்டணம். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4வது காரியம் யோப்பா பட்டணத்தை குறித்து சொல்லிக்கின்னு வரேன் பாருங்க. எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, பிறப்பித்த உத்தரவின்படியே சரி, கவனிக்கலாம். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு
கோரேசு ராஜா தேவாலயத்துக்கு கட்டுமான பணிகளை, கட்டுமான பொருட்களை, மரங்களை பாருங்க கப்பல் வழியா எங்க அனுப்புறாரு? யோப்பா துறைமுகத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கிருந்து செருபாவேல் கொண்டு போயிட்டு எருசலேமில் 2வது முறை தேவாலயத்தை கட்டுகிறத பார்க்கிறோம். ஆமே. பாருங்க 4வதாக தேவ பிள்ளைகளை, இதை தான் ஏற்கனவே பார்த்தோம். யோனா 1:3 கொஞ்சம் வாசித்துருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், சரி, தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு, கப்பல் கடல் மார்க்கம் பாருங்க வந்து இறங்குற இடம்லாம் எதுவா இருக்குது? யோப்பா பட்டணம் என்று சொல்லி பார்த்தோம். இது ரொம்ப பிரசித்தப்பட்ட பட்டணம். ஏனென்று சொன்னா இது துறைமுகம் இருக்கிற பட்டணம். ஆமே. சரி, இந்த யோப்பா பட்டணத்துல இந்த தொற்கால் வாழ்ந்துக்கிற வந்தாங்க. இவங்க பெற்றோர் இவங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. கிரேக்க பெயர் தொற்கால் என்றும், யூத பெயர், எபிரேய பெயர் தபித்தால் என்றும் பெயர் வைக்கிறாங்க. இந்த பட்டணத்துல ஒரு சிறு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு இந்த தபித்தாளுடைய மேல் வீட்டில் தான் ஆராதனை நடக்குது வாரம் வாரம். சரி, இந்த பட்டணத்துக்கு யாரு சுவிசேஷம் அறிவிப்பாங்க? இந்த குறிப்பிட்ட அந்த கூட்டம் எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னா, தேவ பிள்ளைகள் வேத வல்லுநர்கள் எந்த வசனத்தை அடையாளம் காட்டுறாங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். பிலிப்பு என்கின்ற பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிற பிலிப்பு நவனா மந்தேகை என்பவருடைய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் நடந்து வராரு. எந்தெந்த பட்டணம் வழியா நடந்து வராரு பாருங்க. எவ்விடத்துல இருந்து பாருங்க, அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆசோத்துல இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரைக்கும் பாருங்க சகல பட்டணங்களிலும் பாருங்க வாசிக்கமா. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, ஆசோத். பாருங்க, ஆசோத்துல இருந்து செசரியா தான் இவர் சொந்த ஊர். பிலிப்புக்கு சொந்த ஊர் என்னது? செசரியா. ஆசோத்துல இருந்து செசரியாவுக்கு வருகிற வரைக்கும் பல பட்டணங்களை யார் கடந்து வரான்னா பிலிப்பு கடந்து வரா. அந்த கடந்து வந்த பட்டணங்களெல்லாம் சும்மா வந்தல, எல்லா இடத்திலும் தங்கி சுவிசேஷங்களை அறிவித்து கொண்டே யார் வரான்னா பிலிப்பு வருகிறா. அது போலதான் ஆசோத்துல இருந்து செசரியாவுக்கு வரும்போது யோப்பா பட்டணத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சிறு கூட்டம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த தபித்தாளுடைய மேல் வீட்டில் தான் சில காலம் இந்த பிலிப்பு ஆராதனை செய்தார் என்று சொல்லி வேத பண்டிதர் நம்மள குறிப்பிடுறாங்க. ஆமே, புரியுதுங்களா? 3வது காரியம். 2வது காரியம் என்னது? இந்த யோப்பா பட்டணத்துல ஒரு சிறு கூட்ட மக்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். யார் மூலியமா ஏற்றுக்கொள்றாங்க? பிலிப்பு கந்தகை என்பவனுடைய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு எதன் வழியா வராரு? ஆசோத்துல இருந்து செசரியா, தான் சொந்த ஊருக்கு செசரியாவுக்கு வர வழியில பல பட்டணங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது யோப்பாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரு சிறு கூட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா யார் ஏற்றுக்கொள்றாங்க? தொற்கால் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய மேல் வீட்டில் தான் இங்கே ஆராதனை நடக்கிறத பார்க்குறோம். ஆமே, அல்லேலூயா. சரி, பாருங்க. அப்போ 3வது காரியம் தொற்கால குறித்து இப்போ தியானிக்க போகிறோம். முதல் காரியம் எதை பார்த்தோம்? யோப்பா பட்டணத்தை பார்த்தோம். 2வது தேவ பிள்ளைகளே, இந்த யோப்பா பட்டணத்துக்கு யாரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 3வது தேவ பிள்ளைகளே, இவங்களை 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஷீஷி என்று வேதம் அழைக்கிறது. வேதாந்தத்துல ஒருத்தரை மட்டும்தான், ஒரே ஒரு பெண்மணியை மட்டும்தான் ஷீஷி என்று அழைக்கப்படுறது. அது யாருன்னா தொற்கால் தான். தேவ பிள்ளைகளை, ஷீஷி என்பதனுடைய பொருள் என்னன்னா தேவனுடைய வழியை பின்பற்றணும். இதை தான் ஆண்டவர் சீஷலுக்கும் சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான்
தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சீஷருக்கு சொல்றார். அப்போ சீஷர்கள் என்று சொன்னா தேவனுடைய வழியை பின்பற்றுகிறவங்க, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறோம்னா சீஷன். எல்லாரும் சீஷருங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 11:26 சீஷர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் என்ன பண்ணப்படுதான், வழங்கப்பட்டது. அப்போ நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை நம்ம காணப்பட வேண்டும். ஆமே. சரி, கொஞ்சம் வாசிக்கலாமா? அவங்களை குறித்து வாசிக்கலாமா? யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும். சரி, போதும். பாருங்க, ரெண்டாவது காரியம். முதல் காரியம் உங்களை வேதம்னு சொல்லுது சீஷின்னா என்னன்னு சொன்னேன், தேவனுடைய வழியை பின்பற்றணும். போதிக்கலாம், சபைக்கு வரலாம், ஆனா தேவனுடைய வழியை பின்பற்றலன்னா நாம் சீஷர்களாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு வேத பண்டிதரை தெரியுங்க, அவரை போல ஒருத்தரும் வேதத்தை போதிக்க முடியாது. ஆனால் அவருடைய ஊழியத்து உள்ளே போனால் சோதம் குமரா பட்டணம் கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு பாவம். அவர்கள் சீஷர்களாக முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வழியை பின்பற்றுவர்கள் தான் சீஷர்கள். ரெண்டாவது, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவது தான் சீஷர்கள். மாய்மாலமாக வெளிப்படுத்துவாங்க, அது அங்கே காணப்பட்டது. அதனால தான் அந்த இடத்த விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதனால் தேவ பிள்ளைகளை தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும். இவங்க தான் யாரு? சீஷர்கள். சரி, இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 9:36 நற்கிரிகளை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் நற்கிரிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மறைந்திருக்க மாட்டாது. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. வாங்க கவனிங்க, ஏசப்பா மலை பிரசங்கத்துல சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் நற்கிரிகள் மூலியமாக வெளிச்சம் பண்ணா வீசணும்னு சொல்றார். தேவ பிள்ளைகளை, உலகத்துல வெளிச்சம் இல்லாம இருக்கிறாங்க. இயேசு வாழ்க்கையில வந்தாதான் வெளிச்சம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா சபை என்னன்னு சொல்லப்படுது, அதாவது குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. எந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு சபை வருதோ அங்க இருக்கிற அந்தகாரம் இருள் நபனா நீங்கும். அதே போல நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம்னா நம்முடைய நற்கிரிகள் மூலிமா அங்க என்ன வீசணும், வெளிச்சம் பிரகாசிக்கணுங்க. வெளிச்சம் பிரகாசிக்கணுங்க. உன் மூலிமா மற்றவங்களுக்கு வெளிச்சம் போகல, இயேசு மறுதளிக்கிற இடறி போகிற காரியம் இருக்குதுன்னா நீ சீஷியாவும் இருக்க முடியாது, நற்கிரி செய்வர்களாகவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஏசப்பா சொல்றாரு, நற்கிரிகள் மூலியமா உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணுமா, பிரகாசிக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, ரோமருக்கு நிருபர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா ரோமபுரியில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து சரி கவனிக்கலாம். ரோமருக்கு நிருபர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ரோமபுரி சபைக்கு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்றார். ஏன் நற்கிரியை செய்யும் போது சோர்ந்து போகாதே அப்படின்றனா, தேவ பிள்ளைகளே, நற்கிரிகள் மூலியமாக நம்ம எல்லா இடத்துலையும் பாராட்டு கிடைக்காது. சில இடத்துல நம்ம நிந்திக்கப்படுவோம். ஆமாங்க, சில இடத்துல அவமானப்படுத்தப்படுவோம். சில இடத்துல நம்முடைய நற்கிரிகள் தூஷிக்கப்படும், உதாசீனப்படுத்தப்படும். அப்படி இருந்தாலும் நீ நற்கிரியை செய்வதில் என்னவென்னா சோர்ந்து போகக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரி சபைக்கு எழுதும்போது என்னவென்னா சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க கொரிந்து சபைக்கு எழுதும்போது பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர்
2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் சரி கவனிக்கலாம். இப்ப கொரிந்து சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, நற்கிரி செய்வதில் நீங்க என்ன பண்ணுமா, பெருகணும். கலகம் வைக்கிறது பாருங்க, பொய் சொல்றது, பாவத்துல பெருகக்கூடாதுங்க. நற்கிரியை செய்வதில் கர்த்தருடைய பிள்ளைங்க பெருகணும்னு சொல்லி கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நபரான சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நற்கிரியில 4வது காரியம், தேவ பிள்ளைகளை தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நற்கிரி குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் நற்கிரிகளினாலும் வாங்க கவனிங்க. உங்களுக்கு கோபம் வருது. நேற்று கூட நம்ம சபையில ஒரு பிள்ளைக்கு சொன்னப்போ மாட்டிக்கிச்சு பாருங்க, இதை போடாத இதை செய்யாத. என்ன எப்படி சொல்லலாம்? வேதம் சொல்லுது, சபையில சொல்லணும் அப்படின்னா தெரியாது. தேவ பிள்ளைகளை கவனிங்க. தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அலங்கரித்து கொள்ளும் போது கூட ஸ்திரீகளுக்கு அலங்காரம் எப்படி இருக்கணுமா, நற்கிரி என்று எழுதுகிறார். ஆமே. தேவ பிள்ளைய உன் அலங்காரத்துல, உன்னுடைய அலங்காரத்துல எப்படி இருக்கணும்னா நற்கிரி வெளிப்படணும். இச்சை வெளிப்படக்கூடாது, மாம்சம் வெளிப்படக்கூடாது, உலகம் வெளிப்படக்கூடாது. இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்படிதான் நாங்கள் வஸ்திரம் போடுவோம்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடாதுங்க. உன் அலங்காரத்தை குறித்து எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, ஸ்திரீயினுடைய அலங்காரம் அவருடைய நற்கிரிகளா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய அலங்காரமா இருக்கிறது என்று என்ன பண்ண சொல்றாரு. அதனால தேவ பிள்ளைகளே, நற்கிரியின் வழியாக தான் பாருங்க இந்த அம்மா என்னவா ஆனாங்கன்னா சீஷி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால கவனிங்க, வேத வசனம் சொல்லுகிறதுனால சொல்றேன். கான்ஃபரன்ஸ் லைன்ல யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே கேட்குற பிள்ளைங்களை சொல்றேன். உங்களுக்கு வஸ்திரத்தை குறித்தும் அலங்காரத்தை குறித்தும் கொலுசு குறித்து பேசினா ஈன்றீங்க. கவனிங்க, ஸ்திரீகளுடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா, நற்கிரிங்க. உன் அலங்காரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். மாம்சத்தை, உலகத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, விபச்சாரத்தை, வேசித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எதை வெளிப்படுத்தணும்? கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்தணுங்க. அதனால தாங்க நான் அடிக்கடிக்கு சொல்றேன், உங்க வஸ்திரத்துல அதாவது கிறிஸ்து இருக்கணும்னு சொல்றேங்க. அல்லேலூயா. இங்க வரும்போது ஒரு ட்ரெஸ், வெளியே போகும்போது ஒரு ட்ரெஸ். இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்க. உன் அலங்காரம் கிறிஸ்துவின் நற்கிரிகளாக காணப்படணும். எழுதுறாரா போகுது? அல்லேலூயா. சரி கவனிக்கலாம். அப்படியே 3வது காரியம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் பாருங்க, தர்மங்களையும். சரி, இந்த அம்மா சீஷி என்று அழைக்கப்பட்டதுக்கு முதல் காரியம், சீஷி என்று சொன்னான்னு சொன்னேன், தேவனுடைய வழியை பின்பற்றுங்க, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறவங்க. 2வது நற்கிரிகளை செய்கிறவங்க. 3வது தேவ பிள்ளைகளை தர்மங்களை மிகுதியா நம்மனா செய்தாங்க. தேவ பிள்ளைகளை அந்நாட்கள்ல இருக்கிற மிஷினரிமாருங்க வந்தாங்களே, அவங்க என்ன செய்தாங்கன்னா தர்மங்களை மிகுதியாக செய்தாங்க. 2 காரியத்தை செய்தாங்க. ஒன்று பாருங்க, ஆவிக்குரிய தேவையும் சந்திச்சாங்க, சத்தியம் சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்க, அவங்க ஆவிக்குள்ள வளர்த்தாங்க. 2வது அவங்க சரீர தேவை என்னவா இருந்ததுன்னா கல்வியும் மருத்துவமாய் காணப்பட்டது. அதான் நாட்களில் வந்த மிஷினரிங்க செய்தாங்க. அந்த நாட்களில் மிஷினரிங்க வரலன்னா இந்தியாவில் முன்னேற்றமே இருந்திருக்காதுங்க, கல்வி இருந்திருக்காதுங்க, மருத்துவம் இது போல பெரிதாய் காணப்பட்டு இருக்காதுங்க. அவங்க பாருங்க மிகுதியான தர்மங்களை செய்ததுனால தான் மிஷினரி பாருங்க கிறிஸ்துவம் இன்னார் வரைக்கும் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை மிகுதியான தர்மத்தை செய்யணும்.
கவனிங்க, எப்படி செய்யணும்? மிகுதியான தர்மத்தை என்ன பண்ணா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 37ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 4வது காரியம் உங்களை குறித்து பார்க்க போறோம். 9:37. அந்நாட்களில் சரி, இவங்களுக்கு வந்த வியாதி குறித்து மூல மொழியில என்ன சொல்ல போனா கொடிய வியாதி வந்துச்சு. என்ன வந்தது? கொடிய வியாதி வந்து இதனால இவங்க என்ன பண்ண மரித்து போனாங்க. இவங்களை குளிப்பாட்டி எங்க கலத்திட்டாங்க? மேல் வீட்டில் கலத்திட்டாங்க. நம்ம ஆளுங்க உள்டாக்காவே செய்வாங்க பாருங்க. எடுக்கும் போது தான் குளிக்க வைப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை நாங்கள் வளர்ந்த சபையில் யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா எங்கள் பாசு எங்களை 2 பேர் 3 பேர் அனுப்புவார். நாங்கள் போயிட்டு மறித்தவரை உட்கார வச்சு முதுக இப்படி இப்படி முன்னாடி அழுத்துவோம். கெட்ட நீர் எதுவாக இருந்தாலும் மூக்கு வாய் வழியாக வந்துடும். பிற்பாடு அவரை குளிக்க வச்சு நல்ல வஸ்திரத்தை போட்டு ஃப்ரீசரில் அல்லது என்ன பண்ணால் வச்சுருவோம். ஃப்ரீசர் இல்லைன்னா ஒரு டேபிளில் துணி போட்டு என்ன பண்ணால் அவரை கலத்திட்டு வந்துடுவோம். நம்ம ஆளுங்க இப்போ உள்டாக செய்கிறாங்க. எடுக்கும் போது தான் அதாவது தாய் வீட்டு தண்ணி தாத்தா வீட்டு தண்ணின்னு எடுத்துன்னு வந்து ஏற்கனவே நாரி போயிருக்குது. அதை கழுவி வச்சு அதில் இருக்கிற கிருமியெல்லாம் எல்லாரு மேலேயும் ஏற்றி விட்டுருது. முதல்ல அதை நம்ம செஞ்சிடணும். ஆமென். சரி, இங்கே கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை கவனிங்க. கொடிய வியாதி வந்தது. இதனால இவங்க என்ன பண்ண மரித்து போனான். இங்கே கவனிங்க, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க கேள்வி கேட்கவே கூடாதுங்க. வியாதி வராது என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று தான் வேதம் சொல்லுது. ஏன் எனக்கு இந்த வியாதி வந்து நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. தேவனை பார்த்து கேள்வி கேட்கவே கூடாது. அந்த அருகதை நமக்கு கிடையவே கிடையாது. இதை தான் எலிபு என்ன சொல்ல இருப்பாங்க. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன? நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். 33:13. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? பாருங்க, ஆண்டுடைய செயலை குறித்து கர்த்தரிடத்துல என்ன பண்ணக்கூடாதான்? வழக்காடக்கூடாதுங்க. கணக்கு கேட்கக்கூடாதுங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு வந்தது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் அந்த போராட்டம், ஏன் அந்த வியாதின்னு சொல்லி கர்த்தரிடத்துல என்ன பண்ணக்கூடாதான்? வழக்காடுவ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி யோபுடைய நண்பராக இருக்கிற எலிகு நம்மளை இந்த இடத்துல சொல்றார். இதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யார் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றார். வாசிங்க, அதையும் வாசித்துருங்க. ஏசாயா 45:9 பாருங்க. நம்ம யாரா? மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் பாருங்க, நம்ம களிமண்ணுங்க ஓடுங்க. நம்மளை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியுமா? சிலர் ஊழியத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டா, எனக்கு இது வந்தா அது வந்தா இது வந்தா நான் வந்துடுவேன். ஒரு காலம் வரவே மாட்டேன். உண்மையை சொல்ல ஒரு காலம் வரவே மாட்டேன். கர்த்தருடைய அழைப்பு எப்போ இருக்குதோ அப்போ வந்துடணும். நம்ம தேவனுக்கு ரூட்டு போட்டு ஆலோசனை கொடுத்து இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். இதுதான் வேதம் சொல்லுது. நீ நான் யாரு? களிமண் ஓடு. பாருங்க, நம்ம படைத்த தேவனுக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. இதே பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. ரோமருக்கான நிருபம் 11:34 பாருங்க, தேவனுடைய சிந்தையை அறியவே முடியாது என்று பவுல் சொல்றாரு. வாசிங்க பாருங்க. கர்த்தருடைய சிந்தையை அறியவே முடியாதுங்க. பாருங்க, கர்த்தருக்கு யாருங்க ஆலோசனை சொன்னது? வானத்தை பிடிப்பாடி, மனுஷனை பிடிப்பாடி, மரம் செடி கொடிகளை பிடிப்பாடின்னு சொல்லி படைக்கணும்னு சொல்லி யாருக்கு கர்த்தருக்கு ஆலோசனை சொன்னது? யாருமே இல்லைங்க. தேவ பிள்ளைகள் தேவனுடைய சிந்தையை அறியவே முடியாதுங்க. அதனால நீங்களும் நானும் ஓடு களிமண். நம்ம கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லவே கூடாது. பிற்பாடு
தேவ பிள்ளைகளை தேவனுடைய சிந்தையை அறியவே முடியாது, அவருடைய வழியை நம்ம பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. அதனால உபாகமம் 29:29 வாசித்து பார்ப்போம்னா, தேவனுக்கு அதாவது மறைவிக்கப்பட்ட கர்த்தர் சொல்றாரு, மறைவிக்கப்பட்டது யாருக்குரியதான்? தேவனுக்குரியதுன்றார். அதனால ஏதோ ஒன்று மறைந்திருக்குது, ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார், அது அவருக்குரிய காரியம். ஆண்டவரத்தில் போய் கேள்வி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வந்தது, நான் ஜெபிக்கலையா, உபவாசிக்கலையா, நான் உமக்காக தலைக்கோ நடந்து போய் சுவிசேஷம் சொல்லியான்னு ஆண்டவரத்தில் கேள்வி கேட்க நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சரி, 9:37 வாசிக்கலாமா? 9:37. அந்நாட்களில் அவன் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தான். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில கிடத்தி வைத்தார்கள். தேவ பிள்ளைகள யூதருங்க சின்ன வீடா இருந்தாலும், சின்ன வீடுனா வேதனை நினைச்சுக்க போறீங்க, கவனிங்க, சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்காக மேலே நம்ம ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டுவாங்க. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த கனம் பொருந்திய சூனம்பூரான ஸ்திரீ எலிசாவுக்கு மேலே என்ன பண்ணாங்களாம், ஒரு அறையை கட்டினாங்கன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஜான் மார்க்கு வீட்டில் மேல் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், கூடி இருந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். யூதருடைய வழக்கமே என்னன்னா பாருங்க, மேலே ஒரு சின்ன வீடை நம்ம, சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் அது மேலே ஒரு வீடை என்ன பண்ணால் கட்டுவாங்க. எதுக்கு கட்டுவாங்கன்னா, அமைப்பாங்கன்னா ஜபம் பண்ணுவதற்கும், விருந்தாளிகள் வருவார்கள்னா அவங்கள வச்சு உபசரிப்பதற்காகவும், பண்டிகை நாட்களில் அதாவது சடங்கு சம்பிரதாயம் செய்து கொண்டாடுவதற்கு மேலே என்ன பண்ணால் ஒரு வீடை என்ன பண்ணால் ஆயத்தம் யூதர்கள் என்ன பண்ணால் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம விருந்தினர் வந்தால் நம்ம தனியாக வச்சு உபசரிக்கணும். நீங்கள் சோறு இல்லைன்னு தெரியுதுன்னா தெரியுமா பண்ணீங்க, கரண்டியை போட்டு சோத்து பண்ண டர்ன்னு ஒன்றையும் அவங்க அப்போ புரிஞ்சுக்குவாங்க. இல்லாத சொல்கிறாங்க போதுக்குது, இனிமேல் உக்காந்து அது நமக்கு நல்லது இல்லைன்ட்டு கைன்னு போயிடுறாங்க. தேவ பிள்ளையே தனியாக வச்சு நம்மனா உபசரிக்கணும். ஆமே. இது யூதருடைய வழக்கமாக நம்மனா காணப்பட்டது. இது போல பாருங்க, பிலிப்பில் இந்த யோப்பா பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த உடனே ஒரு சிறு கூட்டம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சிறு கூட்டத்தின் மூலியமாக சிறு கூட்டம் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தபித்தாலும் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இவங்களுடைய மேல் வீட்டில் தான் ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது. அந்த மேல் வீட்டில் தான் இவங்களை கலத்தி பாருங்க, இவங்களை குளிப்பாட்டி இவங்களுக்கு வஸ்திரம் உடுத்தி எங்கே கலத்தி வச்சுட்டு இருக்குது, மேல் வீட்டில் நம்ம கலத்தி வச்சுட்டு 39 வாசிக்கலாமா? பாருங்க, பேதுரு இவங்க செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பேதுருக்கு 2 ஆளை அனுப்புறாங்க. லித்தா என்கின்ற பட்டணம் யோப்பாலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னேன், 12 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னேன். 12 மைல் தூரத்தில் இருக்கிற பேதுருக்கு 2 ஆட்கள் அனுப்புறாங்க. பேதுரு அங்கே இருக்கிறாரு, போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. பேதுரு புறப்பட்டு வந்தாரு. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு பேதுரு வரும்போது என்ன நடக்குது பாருங்க. எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சரி இல்லம்மா, அவங்க வஸ்திரங்கள்லாம் காமிச்சாங்களா, அது எங்க இருக்குது? சரி கவனிக்கலாம். பேதுரு வந்த உடனே அங்க இருக்கிற விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் இந்த தொற்கால் செய்த நற்கிரிகளை காண்பிக்கிறாங்க. ஐயா, விதவை திக்கற்ற பிள்ளைங்க சொல்றாங்க, ஐயா நாங்கள் வஸ்திரம் இல்லாத இருந்தோம், இந்த தொற்கால் எங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க, மேலங்கி இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு மேலங்கி செய்து கொடுத்தாங்க, எங்கள் வஸ்திரங்கள் கிழிந்து இருந்தது, அதை தைத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தொற்கால குறித்து நம்மனா சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு 10 ரூபாய் கம்மியாக கொடுத்தா நீங்கள் காட்டிங்க பெறும் மோகம், அதோட அந்த சைடு உங்கள் சைடு வரவே மாட்டாங்க. தேவ பிள்ளைங்களே, எதுவாக இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாருங்க. சென்னையில் நான் வாகனத்தை ஓட்டும் போது எத்தனையோ முடியாதவங்களுக்கெல்லாம்
காசே வாங்க மாட்டேங்க. கூட்டின்னு போயிட்டு 10 கிலோமீட்டர் இருக்கட்டும், 15 கிலோமீட்டர் இருக்கட்டும், முடியாதவங்களை கொண்டு போய் விட்டு வரேன். இப்போ கூட மதுராந்தகத்துக்கு போனேன்னா வயசானவங்க இருந்தாங்கன்னா நிறுத்தி கேட்பேன் எங்கே போகணும்னு சொல்லி. அவங்க கேட்குறதுக்கே கூச்சப்படுறாங்க. நமக்கு எங்கே நிறுத்த போகிறாங்க கேட்பேன். நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனாங்கன்னா கூட்டின்னு போகும்போது கத்தரை குறித்து சொல்லிக்கின்னு போவாங்க. நம்ம எது செய்தாலும் அங்கே நான் இருக்கணும், நற்கிரியை இருக்கணும், நற்கிரியை இருக்கணும். அல்லேலூயா. நற்கிரிய மூலியமாக உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தொற்காலு தன்னைத்தானே என்ன பண்ண விளம்பரப்படுத்தல. நான் தர்மம் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா சபையில் சாப்பாடு போட்டாலும், ஏழை விதவைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் என்ன பண்ண போடுறாங்க. எங்கள் சபையில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம். கவனிங்க, நம்ம சபையில் கேட்டு பாருங்க, பிள்ளைங்களை ஆராதனை ஃபோட்டோ எடு பாருங்க, திருவிருந்த ஃபோட்டோ எடு, ஆனால் சாப்பாடு வைக்கிறத ஃபோட்டோ எடுக்காத, அதை யூடியூப்பில் போடாதுன்னு சொல்லுவேன். அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பாதுன்னு சொல்லுவேன். எடுத்தாலும் அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, வலது கைக்கு கொடுக்குறது நான் எதுக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாதுங்க. பாருங்க, வேத பாரகம் பரிசையினுடைய தர்மங்களை கர்த்தர் கடிந்து கொள்றாரு. ஏன்னா தனக்கு பேர் உண்டாகும்படி அவங்க செய்தாங்க. அதனால தான் ஆண்டு சொல்றாங்க, தான தர்மங்கள் மறைவாய் இருப்பதாக சொல்லி வேத பாரகம் பரிசையினை ஏசப்பனவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா இவங்க செஞ்சது, இவங்களா போய் சொன்னாங்க. யார் சொல்றது? நற்கிரியை பெற்றவங்க சொல்லணும். நம்மளை குறித்து குடும்பம் சாட்சி கொடுக்கணுங்க, சபை சாட்சி கொடுக்கணுங்க, வெளியில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். அவங்க இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க. அல்லேலூயா. அவங்க வந்தாங்க முஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடாது. முஞ்சி போச்சுன்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. சரி, 9:40 வாசிக்கலாமா? எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி தபித்தாலே எழுந்திரு என்றான். சரி, கவனிக்கலாம். இந்த அம்மாவை பேதுரு என்ன பண்ணார்னா, எவீருடைய மகளை எழுப்பினது போல இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவை பேதுரு என்ன பண்றாரு, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு தபித்தாலே எழுந்துருன்னு சொன்ன உடனே எழுந்து உட்காரபடி கர்த்தர் செய்யறார். வேதாகமத்துல 8 பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினாங்க. அந்த 8 பேர் யார் என்பதை வருகிற நாட்களில் பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படியிடலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடலாம். இவங்களுக்கு ஏன் சிசி என்ற பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா, தேவனுடைய வழியை பின்பற்றினாங்க, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தினாங்க, நற்கிரியை செய்வதில் அதாவது இவங்க பாத்திரவான்களாக காணப்பட்டாங்க. 3வது தர்மங்களை செய்தாங்க. 5வது கொடிய வியாதி வந்து, 6வது மேல் வீட்டில் இவங்க கலத்தினாங்க, 7வது இவங்களை உயிரோடு எழுப்பினதை பார்க்குறோம். கண்களை மூலமா ஆண்டவர் நோக்கி பார்க்கலாங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. வேண்டிய கிருபையை, பாதுகாப்பை, இரக்கத்தை கர்த்தர் நீங்க தருவீராக. உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக, பலம் தருவீராக. ஆண்டவரே, நல்ல ஜபாவியை ஊற்றுவீராக. இந்த ஜபத்துல கலந்து கொண்டு இந்த வார்த்தை யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் இந்த ஜெபம் தொடரும். வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம்.